வீட்டுல அம்மா அப்பா இல்ல. அப்பா அம்மா இல்லையா? நாளைக்கு வாங்க மச்சான். ஜிமிகிலி இந்த தண்ணுக்காரங்களுக்கு இதே வேலைப்பா. ஜிமிகிலி மாமா தண்டுக்காரா? அகராதி அகராஜா கிருஷ்ணா மாமா வந்துக்கிறேன்டா. கூட ஏயில வந்துக்கிறேன்டா. கதவு தர்றா. ஏய் இன்னொருத்த வீட்டாண்ட வந்து போங்க. அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்க கூட. அப்பா அம்மா தேடி வந்தா எப்படி பண்ற? நான் உங்களுக்கு ஷூட்டிங்கே சொல்லி எதுக்கு வந்தீங்க இன்னைக்கு? மச்சான், தான் வந்தோம். போன வாரம் அகராதி வீட்டுக்கு போனல, ஆமா இங்க வர வீட்டுக்கு வந்துக்கிறேன் மச்சான். ஏய் எங்க அப்பா அம்மா வேற வீட்டுல எதுவுமே செயல்டா சாப்பிடுறதுக்கு. ஏன் மச்சான் இப்படி சொன்னா எப்படி? என்னடா 3 பேர் சரி வந்து உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏன் மச்சான் இப்படி சொல்ற? உட்காரு வா, உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏசி போதா? என்னடா மச்சான் கதவு தட்டுற தண்டுக்காரின்ற? டேய் நல்ல சாங் கேட்டு இருந்தேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து நீரா கரெக்டாக டொக்கு டொக்குன்னு தட்டுறீங்க வந்து. என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? என்னத்துக்கு வந்துக்கிறோமா? நான் மச்சான் என்ன மச்சான், ஆமா ஆமா இதுமே போன வாரம் அகராதி ஊருக்கு போனோம். ஆமா மீன் போட்டான், சிக்கன் போட்டான், எண்ணீர் போட்டான், வீடெல்லாம் காமிச்சான். இங்க இப்போ ஹோம் டூருக்கு நம்ம வந்துக்கிறோம். டேய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவே இல்லைடா. நானே தண்ணி குடிச்சிட்டு பத்துன்னு பாட்டு கேட்டுனுக்குறேன்டா. எதுவும் செய்ய மாட்டியா? எதுவும் செய்ய மாட்டியாவா? மச்சான் நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். நீங்கள் சொல்லாத வந்தா நான் என்ன மச்சான் பண்ண முடியும்? பாரு மாமா என்னம்மா ஃபங்க்ஷனாக வச்சுக்கிறான், நோட்டீஸ் வச்சு சொல்லிட்டு வரதுக்கு. ஜிமிகிலி வீடு வந்தா சாப்பாடு இருக்கும், எல்லாருக்கும் பசி விட மாட்டேங்குது. தெரியுமாம்மா இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேணும்? பசி எடுக்குதா? ஆமா மச்சான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இன்னொரு மேட்டு சொல்ல மறந்துட்டேன். கமான்ஸு தான் என்ன அனுப்பிச்சிக்கிறான் உங்களுக்கு. ஜிம்மிக்கு யாராவது வீட்டில் போய் ஓய்ஸ் ஒர்க் பண்ணுறான், ஹெச்எஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு கமான்ஸ் நீங்கள் அடிக்கிறீங்க. அதனால நான் எனக்கு மன கஷ்டம்லாம் ஆக போகிறது இல்லை. நான் போய் சாப்பிட்டேன்னா என் தம்பி மாரி அகராதி. நான் இன்றைக்கி அவங்க வீட்டில் சாப்பிட்டேன்னா இன்றைக்கி அவன் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட போகிறான். அதேமாரி எயில சொல்கிறீங்க உருவை கேள்வி பண்ணுறான்னு. ஏன் மச்சான் தான் கலாய்க்க இல்லை முடியும்? மச்சான் இப்போ நம்மள சொல்கிறாங்களே ஹெச்எஸ் ஒர்க் துண்டுற அது துண்டு இது துண்டு கமான்ஸ் அடிக்கிறீங்களே, அது உங்களுக்கு கேலியா இல்லையா? கரெக்டு மாமா. நாங்கள் ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் என்ன தான் சோறு துண்ணாலும் எங்களை கேவலப்படுத்தினாலும் மக்களை உங்களை சிரிக்க வைக்கிறது தான் நாங்கள் வீடியோ போடுறோம். நாத்திக்காமாண்ணா அதிலே சொல்கிறாங்க யூடியூப்பில் வந்து ரெவன்யூ இல்லையா, உங்களுக்கு கண்டென்ட் இல்லை, அது இல்லை, சீமான்லாம் வச்சு விடுறீங்க. எல்லாருமே எதோ நீங்கள் போட்டிங்க. எங்களுக்கு அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. இனி கூட ரோட்டில் போனால் கூட குழந்தைய பார்த்து சிரிக்குது. ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்கப்பா செம்ம பிபிப்பா, எனக்கு உங்கள் வீடியோ பார்த்தாப்பா கொஞ்சம் சிரிச்சு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுதுன்ற. காசு பணம் கொடுத்தா கூட அந்த அளவுக்கு கிடைக்காது. அந்த குழந்தைங்க அந்த லேடிஸு நிறைய பேர் வந்து வாழ்த்துறாங்களே, அதுக்கோசம் தாங்க நாங்கள் வீடியோ போடுறோம். ஏன்னா நம்ம நார்மலாகவே நான் படகடெல்லாம் போயின்னுக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் வாரம் நாத்தியாமானா கானாமுத்தி மீடியாவுக்கு நாங்கள் வீடியோ போடுறது நம்ம பண்ணுறோம். நாங்கள் உருவ கேள்வி பண்ணல. தப்பாக கமெண்ட்ஸ் போகிறீங்களே, நீங்கள் தான் உருவ கேள்வி போகிறீங்க. இந்தமாரி யாருமே எதுவும் சொல்லாதீங்க. சரி அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஊரே பசிக்குது. பசிதா? ஏ அஸ்வின் வா உள்ள. கவுஸ் சாத்திரி உள்ள வா. என்னடா அது ஆயிடுச்சு மாமா புதுசாக மச்சான். மருவா பாய்க்கிறார்ல மாம்பு கடை, அங்கே போ. நான் ஃபோனில் மாமா கிட்ட சொல்லிடுறேன். 1 2 3 4 நம்ம கேமராமேன் சுட 5 பீப் பிரியாணி சட்னி வெங்காயம்லாம் கொதிக்க பிடிச்சின்னு வா. நான் ஜிபேயில் காசு அனுப்புகிறேன் போ. ஆமா நான் உனக்கு கேட்கணும், அவர் ஏன் மறுவாகிறாப்பல வெளியில இருக்காங்க? மச்சான் அது மரவா பிரியாணின்றது வந்து நீ கிண்டல் அடிக்கிற மருவான்னு. அது எதுவும் அவங்க முஸ்லீம் வார்த்தை போல இது எனக்கு தெரியல. அது நான் இதுக்கு டீட்டெயிலாக மாமா கிட்ட கேட்டதில்லை. ஆனால் சாப்பிடுது சூப்பராக இருக்கும். இல்லை அந்த மருவா பிரியாணி அந்த தொக்கு மாரி நல்லா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு அதுக்கு வந்து பிள்ளையாந்தோப்பில் சாப்பிட்டாங்கன்னா மஜாவாக இருக்கும். நம்ம சேனல்ல 300K சப்ஸ்கிரைப் ஆமாம் வந்துச்சு. உங்க வீட்டெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிக்கிறாமே, இந்த பாத்ரூமு, இந்த கிச்சனு, உங்க வீடு, டிவியா? நான் வாடகைடா விட போகிறேன். எல்லாரும் காட்டுறேன். இருப்பா அந்த 300K ஃபஸ்ட்டு பேசிடலாம். மக்களாகிய நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். இந்த 300K சப்ஸ்கிரைப்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒருவரும் வந்து நீங்கள் கொடுத்தா நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆதரவு தான். இன்றைக்கி நாங்கள் கானாமுத்தி வீடியோவில் 300K சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட தயவில் தான் நாங்கள் இனி அடுத்தடுத்து போயிட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. வேறு என்ன சொன்னேன்? வீடை காமிக்க சொன்னேன். வீடை காமிக்கணுமா? முதல் பாத்ரூம் காமி. எதுக்கு வைத்த கல்வி எப்படி உக்காரியா வைத்தியா? இது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, எங்களுடைய அப்பா அம்மா 25வது கல்யாண நாளுக்கு வந்து என் நண்பன் எயில் தான் கொடுத்தான். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர், என் கூட பிறந்தவங்க.
அவங்க பேர் வந்து வினிஸ்டி. இதுதான் நான் வாங்கின அவார்டுங்க பாத்தியா. அது வந்து நம்ம கிறிஸ்டின் ஃபங்க்ஷனில் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறமா இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் ஒன்று கொடுத்தாங்க. இது வந்து சவிதா காலேஜில் ஒரு வாட்டி சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது இதுவும் ஒரு இடத்துல வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் பசங்க ஷோ பண்ணும்போது கலாட்டாவில் அது யாரோ குத்துது, யாரோ தான் கொடுக்கல, அங்கே குத்தாங்க. கலாட்டா தேர்த்துல அந்த சேனல்லேருந்து நம்மளுக்கு குத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி வந்து பிகில் நடிக்கும் போது அண்ணன் கூட பிடிச்ச ஃபோட்டோ. ஆமாம், இதுதான் நம்ம வீடு. சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுவே நான் தான் குத்து. அது எது அந்த போட்டாவே அது நீ தானே குத்த புச்ச போட்ட சொல்கிறல. அப்புறம் என்ன மாமா உணன் மாட்டினா வந்து ஏயில் வந்து சின்ன வயசுலேயே நம்ம கூட இருக்கிறான். அகராதி உனக்குலாம் வந்து புதுசு. நம்ம அப்பா அப்போதுலேருந்து சிலிண்டர் வேலை அது இதுன்னு செஞ்சு சின்ன ஒரு கூட அதெல்லாம் அழகாக சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் விடு. முதல்ல உன் கிச்சனும் பாத்ரூமும் முதல்ல காட்டு. எப்படி போறேன்னு பார்க்குறேன். க்ளீன் பண்ணுறதா பாத்ரூம்லாம்? ஆமாம், எப்படி உட்காந்து போகிற பாத்ரூம் காட்ட சொல்லு. அதான் பிரச்சனை. சரி, உன் கிச்சன் ரூமை காட்டு. எப்படி பார்க்கலாம்? அடுப்பீங்களா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கிச்சன் ரூமை காட்டுற மாரி தான் நம்ம சமைக்கணும். நம்ம எதுவும் சமைக்க போகிறது இல்லை. நான் தான் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன்ல. சரி, பாத்ரூம் காட்டு. சரி, கிச்சன் கூட விடு. எதுக்கு பாத்ரூமே? சாப்பிட்டு போனல ஒன்று வயிற்று கல்லுதா? வயிற்று கல்ல நீ எப்படி உட்காருன்னு பார்க்க. இப்படி உட்காருவேன் நாங்கள் மட்டும் இப்படி உட்காரு. என்னடா இது? நான் இந்தியன் தான்ப்பா. நீ நான் வெளிநாட்டுலேருந்து வந்துட்டியா? இல்லை கேட்குறேன் மச்சான். மூஞ்ச பார்த்தா தெரியல. நேபாளி. நேபாளிலப்பா இது. இந்தியாவில் உட்காரன்னு கேட்குறது. ஆமா, எட்டி உட்காந்து போகுதுல. கொஞ்சம் உங்ககிட்ட பேசினா டைட்டாக வரைக்கும் போய் தண்ணியா கலாயிடுதுக்கு. சரி, அதை விடு. இன்னொரு மட்டும் சொல்ல மறந்துட்டேன். வீட்டில் யாருமே இல்லை. என்ன பண்ணலாம்? நல்லா கதுவெல்லாம் சாய்த்திட்டு சரியான பாட்டெலாம் போட்டு நம்ம எல்லாருமே லேடி ட்ரெஸ் போட்டுன்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணுறோம். பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஓகே. மாமா பாட்டு போட்டு எந்த பாட்டு வேணாலும் போட்டுலாம் மச்சான். போட்டுல யாருமே இல்லை. கதுவெல்லாம் சாய்த்திட்டு நம்ம மாட்டு நீ என்ஜாய் பண்ணலாம். ராத்திரி நேரத்து பூஜையில் அவள்தான் இப்ப வந்து நிற்பான். சாப்பிட்டு மஜா பண்றோம். வரமாட்டாங்க வீட்டுல. வீட்டுல சொல்றேன் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. இப்போ பிரியாணி சாப்பிட்டு ஒன்றுக்கு வந்து ஃப்ராக் கொடுத்துட்றேன். தங்கச்சி இது ஃப்ராக். அது எங்கள் அம்மா சார் 2 பேர் கட்டி நைட்டி போட்டு நைட்டி யாரு நைட்டி எனக்கு ட்ரெஸ் பார்த்து அது கைட்டி போட்டு பாரு. நைட்டி போட்டு கைட்டி போட்டு பாரு. நான் அது எங்கள் அம்மா அது எதனா பாடு கூட கைட்டி அதெல்லாம் பத்தாது. ஏதோ ஒன்று இனி என்ஜாய் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ரிமோட் எடுப்பா. பாட்டு எதனா வைக்கலாம். வர இருக்கும். நல்ல பாட்டா. அப்படின்னா நீ தொடர்ந்து வரவே மாட்டேன்ற வீடியோக்கு வாயத்து வந்தா போய் வருஷத்துல 360 ஃபங்க்ஷனா. ஆடி மாசம் ஒரு பெருசு மச்சான். உன் குடும்பம் பெருசா? ஏன்பா ஆடி மாசம் இந்த ஃபங்க்ஷன் நடக்காதுப்பா. வருஷத்துல 360 நாள் என்ன பண்ணுறது? வீட்டுக்கு தேடி தேடி வந்து நோட்டீஸ் வைக்கிறாங்க. மொய் வைக்கிறியா போயிட்டு? வைக்கிறோம். ஏன் வச்சாரு கேளு. எப்போ ஷூட்டிங் கூப்பிட்டாலும் ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன். மேமாமா நல்லா வந்து வீட்டில் ஓடி அதே மாதிரி ஆட்டோ கேட்டுதுன்னு சொன்னாரு ஊருக்கு. போன வாரம் உங்க வீட்டுக்கு ஊருக்கு கூப்பிட்டல. என்ன சொன்னாரு? வர மச்சான் பேரு செங்கல்பட்டு பேரு. இன்ஜின் பிச்சு மாட்டிக்கிறேன். வீட்டுல உடம்பு சரியில்ல மச்சான். இன்ஜினை பிச்சு மாட்டுறாராம். ஒரு பெரிய மெக்கானிக். இவரு ஆட்டோ ஓட தெரிஞ்சவரு. பிச்சு மாட்டிக்கிற வண்டிக்கு தான் சொன்னேன். நான் போக முடியாதுன்னு. தப்புமா அதெல்லாம். நம்ம ஒரு வீடியோ எதுக்கு பண்றோம்? இல்ல சுத்தினுக்குது. நம்ம எதுக்கு ஒரு வீடியோ பண்றோம்? நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் தானே. ஜனங்க சிரிக்கணும் கொள்ளணும் தான் பண்றோம். மாமா ஒன்னே ஒன்று சொல்லிட்டா மாமா. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நடிக்கிறோம், காசு சம்பாதிக்கலாம் மேட்ரு இல்லை. இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ போட்டிருப்போன்னு வச்சியா. நாளைக்கு இந்த உலகத்தில் நம்ம இல்லைனா கூட இந்த வீடியோ மூலிமா நம்ம வாழ்ந்துன்னு இருப்போம். பிறக்காத குழந்தைங்க கூட நம்ம வீடியோ பார்த்து சிரிக்கும். புரியுதா? வந்தோம் வென்றோம் சென்றோம்னு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஓகேவா? இனிமேல் கரெக்டாக வந்துடும். இந்த காலத்தில் நிறைய பேர் வாய்ப்பு எவ்வளோ பேர் அழிஞ்சுக்கிறாங்க தெரியுமா? வா மச்சான். சாப்பிடுமா எவ்வளோ ஜனமாம்மா உன் பேரை சொன்னே குத்துட்டாங்க. அதான் அந்த நீ ஒரு பொட்டில் நீ சாப்பிட்டு. ஏய் சாப்பிட்றா. அப்புறம் கமெண்ட்ஸில் திட்டுவாங்க வாங்கி இந்த புளி ஏதோ தரலன்ட்டு. சரி தங்கமான புள்ளியாகுது. இந்தா எப்பா கோச்சிக்காதீங்க. எல்லாம் நம்ம ஊர் தான். தட்டிக்கிட்டு தண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்க. வாங்கி சாப்பிடலாம். வாங்க பாப்பா வாப்பா. இந்தாப்பா வெங்காயம் இந்தாப்பா. இந்தாப்பா என்ன மச்சான்?
குஞ்சு சாப்பிடு. சரி சரி சரி. உன்னால குனிய முடியாது, அவரால் குனிய முடியாதுல்ல. என்னம்மா பேர் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது. போன வாரம் ஷூட்டிங் கூப்பிட்டா ஆஹா அம்மா சூப்பரா இருக்கும். வந்தாங்க சாடு நல்லா வாசனை சரியா வாசனை நீனா நீ வாட்டர் மெலன் ஜூஸை கையில் வச்சுக்கிற. இல்லை மச்சான் ஏய் புதினா சட்னி பா சொல்லிடு மாமு கடை பிரியாணி. ஆஹா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு மச்சான். அதனால தான் மறுவாகிறா போல ஆமாம் நிறைய பேர் பிரியாணி கேட்பாங்கன்ட்டு. நம்ம குடும்பமே சோறு துண்ணு 5 குடும்பம். காயிலே இருந்தால் கறி கோபம் நாஸ்தா. இப்போ பார்த்தியா அப்பா அம்மா எல்லாம் கூட பிரியாணி வாங்கி துண்ணுவேன். வீட்டில் சாம்பார் ரசம் செஞ்சால் கூட தவா கறி, சில்லி பீஃபு, சிக்கன் பக்கோடா அதுமாரி விடுவோம். எல்லாம் வண்டியே துணுவல. ஆமாம் சின்ன கிடையாது மச்சான் உனக்கு அம்மா கஷ்டப்படுத்துறதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டுதான் அதுக்கெல்லாம் பற்றி நம்பிட்டு வந்தோம் நாங்கள். பாடுவோம். டெய்லி அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு தெரியும் பயங்கரமாக சாப்பிடுவோம். எப்போ கல்யாணம் ஆகி போனானோ உடம்புலாம் ஒல்லியாகிடுவாங்க. ஆமாம் நல்லா குண்டா இருக்கும். அவனுக்கே தெரியும் அவன் கூட வந்து எப்படி சாப்பிடுவான்னு கேள்வி. நான் போய் சொல்ல அவனே கேள்வி. ஆமாம் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் காசுலாம் கொடுக்க மாட்டான், ஆடிட்டு போயிடுவான். அது செம்பரியாடா. உண்மையாக சொல்லுவான். ஜிம்முக்கு கூட வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பழக்கம். நான் படம் வச்சேன், நான் மொத்தமாக வீடியோவே அவன் தான் இட்டுமே விட்டான். ஜான்சன் டேரக்டர் இது எல்லோரும் இன்ட்ரோ பண்ண ஜிம்முக்கு தான். நல்லா சாப்பிட்டு நல்லா சுற்றுவோம். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ சுற்றத்தில் நான் வருத்தமாக தான் இருக்குது. நான் ஜாமே அவங்க அம்மா எடுத்தேம்மா, எங்கள் அம்மா தான் இதான் எங்கள் வீடு அப்படிலாம். இப்போ ஏதோ பண்ணி ஏதோ சுற்றி நிற்கிறோம். மச்சான் வரல பிறல் ஆகிட்டான். ஆனால் சாப்பாடு எடுத்துறதுக்கு யோசிக்கிறான் அம்மா. என் வீட்டுக்கு வந்தான் ஜிம்மிலி. மச்சான் உங்களுக்கு அப்பா ரோடு உனக்கு ஆமாம் நீ பண்ணுறியாண்ணா பண்ணுறேன் மச்சான். அதேமாரி அந்த ரோலை பண்ணி கொடுத்து அந்த வீடியோ சரியான இதாகி. இல்லை இப்போ நீங்கள் எதுக்கு இவ்வளோ எமோஷ்னலாக பேசுறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. மச்சான் பசியை தீர்த்த பாரு மச்சான். அதான் மச்சான் பெரிய உன்ன பிரியாணி கேட்குற போல வாங்கி கொடுப்பானே. இப்போ ஐயோ கடவுள் மித்தா உடனே பிரியாணி தான். நான்ப்பா பிரியாணி சாப்பிட்ட உடனே ஜீரணமாகாது. பிரெட் அல்வா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, பால்கோவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஐஸு, கோன் ஐஸு, அப்புறமா ஜிகிர்தந்தா, அதுக்கு இது எது வேணாலும் கேளுங்க, ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன். இதோட உங்களுக்கு போதும். சாப்பிட்டு கை கவிட்டு சுத்தண்ணி போகிற குஷ் அப்படியே கிளம்பிக்கோ. என்ன மச்சான் சும்மா சாப்பாடு விளையாட்டு போட. ஃபுல்லாக துண்டு வெளியே முடியலாம் பத்தியா. சும்மா சொன்னமாம்மா மறந்துட்டீங்களா? நெக்ஸ்ட் இதை சாப்பிட்டீங்கன்னா வேலை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்து ஆடுறோம் அந்தமாரி அமுங்களும். இது இப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லை. எத்தனை நாள் நான் இந்தமாரி காத்துனது வீட்டில். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நாளைக்கு தான் நான் வருவேன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டுனாங்க. ஆமாம் அவர் வந்தாவோட என்ன பண்ணார் இவர் பேர் நமிதா இவர். Ladies and gentlemen, gone on video, DJ, this is entertainment fun. ஐயா இதுனா சபா கச்சேரியா? போறா 6 வாட்டி செல்லோ சீக்கிரம் போலாம் ஸ்டோருக்கு, சரவண ஸ்டோருக்கு.
2 பேரை பார்க்கலாமா பேய் படம் பொம்மாயி பொம்மாயி முடிஞ்சது மேக்கம்மாயி நீ தாண்டிமா வந்து போற என்றும் இல்ல நீ தாண்டிமா எம்மணி இன்சல் போடும் நேமல வாடி செல்லம் சீக்கிரம் போலாம் ஸ்டோருக்கு சரவணா ஸ்டோருக்கு போயிட்டு வந்து போற என்றும் இல்ல ஹலோ தூங்கி இருந்தம்மா வந்துருக்கீங்களா பார்த்துருப்பீச்சா இல்லைம்மா சும்மா ஏதாச்சும் கேட்டு சரி ஏய் எங்கள் அம்மா